கொஞ்சம் பொறுமையா இருங்க, நிதானமா. நம்மளாம் இந்த இடத்துல நிக்கிறது காரணம் மருத்துவர் ஐயா தான். அவங்க இல்லைன்னா நம்ம நிப்போமா? நமக்கு என்ன இருக்கு? நம்மளாம் அங்க நிக்க வச்சுட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் ஒரு 4-5 நாளாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு மாவட்டமாக இந்த செயற்குழு கூட்டம் நடக்கிறத ஐயா பார்க்குறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவர் பார்த்துருந்தாருன்னா நிச்சயமா அவருக்கு புரிஞ்சிருக்கும் உண்மை நிலை. பார்க்காமல் அவர்கிட்ட மறைக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஐயா தயவு செஞ்சு பாருங்க, எங்க இருந்தாலும். நீங்க உங்களுடைய மகன் என்பதற்காக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீங்க தலைவராக்கல. ஏன்னா நீங்க ஒரு சாதாரண தலைவர் இல்லை. இந்தியாவையே வழிகாட்டக்கூடிய, இந்தியாவிலேயே 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுத்தந்த மிக முதன்மையான பொது நோக்கமுடைய சமூக சீர்திருத்தவாதி. அவர் எப்படி ஒரு தவறான ஒருத்தரை தலைவராக்க முடியும்? அப்ப எதனால உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு இடையில? என்னை விட்டா 1 மணி நேரம் நான் சொல்லுவேன். அதுக்கான இடம் இல்லை. அது நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் முதலமைச்சராக்கணும், நம்ம தலைவர் முதலமைச்சர். அதெல்லாம் சாதாரண விஷயங்க. அவருடைய திறமைக்கு அது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இன்றைக்கு முதலமைச்சர் ஆகியிருக்கிறவங்க, முதலமைச்சர் ஆக இருக்கிறவங்கன்னா ஆவதற்காக தங்களை தயார்படுத்திட்டு இருக்கிறவங்க. இவங்க எல்லாரை விடவும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கான அனைத்து திட்டங்களையும் செயலாக்கங்களையும் தொலைநோக்கு பார்வையுடன், உலகம் தழுவிய பார்வையுடன் பார்க்கிற ஒரே ஒரு தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நம்முடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். சும்மா நான்லாம் ஒரு கட்சியில எல்லாம் வேட்பாளராக நிற்க மாட்டேன். ஒரு பெருமையோட நான் இருக்கேன். எப்படிப்பட்ட ஒரு தலைவர் என்னை அழைச்சாரு, அதனாலதான் நாங்க போட்டிட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, தமிழ்நாடு அரசியல எதை உற்று நோக்கிட்டு இருக்கு தெரியுமா? பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்தது என்ன செய்ய போகுதுங்கிறதா பார்த்துக்கிட்டு இருக்கு. வேற எந்த கட்சியை பாக்குறாங்க? எந்த கட்சியாலும் எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது. என்ன மாற்றம் செய்வீங்க நீங்க? 1000 ரூபாய் கொடுத்தா இன்னொரு கட்சி 2000 ரூபாய் கொடுக்க போகுது. இப்ப 15 மணி நேரம் சாரை கடை திறந்தா 4 மணிக்கு திறந்து வைக்க போறாங்க. இதை தானே நீங்க கத்து வச்சிருக்கீங்க. 18 ஆண்டுகளாக நிழல் நிதி அறிக்கைகளை கொடுக்கிற ஒரே கட்சி இந்தியாவில் யாரு? நம்ம கட்சி தான். இது பெருமைக்காக சொல்றது இல்ல. வேளாண்மைக்கு தனி நிழல் நிதி அறிக்கை கொடுத்த ஒரே கட்சி இந்தியாவில் பாட்டாளி மக்கள் கட்சி. வேற வழியே இல்லாம 3-4 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு பதுங்கி அதை எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன தனித்துவமான திட்டங்கள் இருக்கு? எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சுக்க. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஒரு கலைஞனாக, ஒரு படைப்பாளியாக, ஒரு வாக்காளனாக இந்த தமிழ் மொழியையும் இந்த இனத்தையும் நேசிக்கக்கூடிய ஒரு சாதாரண எளிய மகனாக நான் சொல்றேன். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் அவர் முதலமைச்சர் ஆகும்போது தான் உண்மையிலேயே உங்களுக்கு முதலமைச்சர் யாருன்னு தெரிய போகுது. நீங்க பாருங்க, எவ்வளவு நாங்க பேசுறோம், எவ்வளவு திட்டங்கள் வச்சிருக்காரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? என்ன திட்டங்கள் இருக்கு? இப்ப காத்துட்டு இருக்காங்களே, இப்ப முதலமைச்சர் வேட்பாளராக நிக்க போறோம். உங்களுக்கு என்ன திட்டம் தெரியும்? உங்களுக்கு எந்த ஊர் எங்க இருக்குன்னு தெரியுமா? அதே தெரியாது. நீங்களா முதலமைச்சர் இருக்கீங்க, அந்த கனவோட வரீங்க. ஒவ்வொரு ஊரினுடைய தேவை என்ன, அங்க இருக்கிற சிக்கல்கள் என்ன, அந்த மக்களுடைய அடிப்படை தேவை என்ன, இந்த அடிப்படை அரசியல் புரியாமல் நீங்களாம் கட்சி ஆரம்பிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. மீண்டும் 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 நான் சொல்றேங்க, 2026 இந்த தமிழ்நாடு பழைய போக்கிலிருந்து அரசியல் போக்க மாத்தலன்னா தமிழ்நாடு எவனாலையும் காப்பாற்ற முடியாது.
அதுக்கான ஒரே சாவி இவர்கிட்ட இருக்கு. என்னுடைய நண்பருங்கிறதாலேயோ அந்த கட்சியில் இருக்கிறதாலேயோ நான் அதை சொல்ல அப்படிலாம் நான் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. எனக்கு அவசியமே கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது. அவ்வளவு பெரிய திறமைசாலியை நீங்க எங்க ஒடுக்கி வச்சிருக்கீங்க? திரும்பி திரும்பி அந்த 4-5% இடஒதுக்கீட்டிலே உட்கார்ந்துட்டு அந்த ஓட்டிலே உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு திறமையும் இல்லாதவங்களை கொண்டு போய் எங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இது தமிழ்நாட்டு மக்களுக்கு வரணும். பாட்டாளி மக்கள் கட்சி என்ன யாருக்காக போராடிச்சு? என்னென்ன வாங்கி கொடுத்திருக்கு? அது என்ன இந்த வன்னியர் சமுதாயங்கிறீங்க, அவங்க மட்டும் தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்களா? இந்த 108 வன்னியர்கள் மட்டும் தான் போய்கிட்டு இருக்காங்களா? அவங்க வாங்கி கொடுத்த 6 இடஒதுக்கீட்டில் என்ன வன்னியர்கள் மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க? இது வன்னியர் கட்சி ஆரம்பிச்சு இது வாங்கி கொடுத்தது, எங்களுக்கு அதை வேணான்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். உங்களால எதையுமே சொல்ல முடியாது. ஆனா ஏத்துக்க முடியல உங்களால. ஏன்னா ஒரு அதீத திறமைசாலி. நீங்க என்னங்க அது வெள்ளக்காரனே சிந்திக்க வச்சவருங்க அவரு. இந்த புகைப்பிடிக்கிறது அவனுக்கு மட்டும் இல்ல, பக்கத்தில் இருக்கிற உடல் நலத்தையும் கேடுன்னு சொல்ல வச்சவர் அவர். அதுக்கு தான் எல்டெரிக் அவார்டு அமெரிக்கா கொடுத்தது, கொண்டாந்தவர். அதன் பிறகுதான் உலகம் முழுக்க இந்த புகைப்பிடிக்க சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு தனி இடம் கொடுத்தாங்க, ஒதுக்குனாங்க. இன்றைக்கு திரைப்படங்கள்ல வருத புகைப்பிடிக்காதீங்க, குடிச்சா அந்த நோய் வரும். இதெல்லாம் யாரு கொண்டு வந்தான்? இந்த சிந்தனை எல்லாம் யாருக்கு வரும்? ஒரு அரசியல்வாதி என்கிட்ட காட்டுங்க சொல்றேன். நீங்களாம் எதை பத்தி சிந்திக்கிறது தெரியுமா? எவனோட எவனை சண்டை மூட்டி விடலாம், எந்தெந்த சாதியை பிரிக்கலாம், இதுக்குதான் உங்க மூளையை பயன்படுத்திருங்க. நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு எந்த அரசியல்வாதி இருக்குங்க சிந்திக்கிறதுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன திட்டம் இருக்கு? இந்தியாவையே ஆளக்கூடிய ஒரு ஆற்றலுள்ள ஒருத்தரை நம்ம இங்க வச்சுக்கிட்டு இங்க கத்திக்கிட்டு கிடக்கிறோம். முதல்ல புரிஞ்சுக்குங்க, இது ஐயாவுக்கு தெரியும். இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்கிருமிகளாகட்டும், அது சொல்ல வேண்டாம், அவங்க எல்லாம் காலத்தால் ஓடி போயிடுவாங்க. இயற்கை எப்படி ஒவ்வொன்றையும் புதுப்பிக்குதோ அப்படி பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு புதுப்பிச்சுக்கிட்டு அப்படிதான் நான் பார்க்கிறேன். தானாவே அது தன்னை புதுப்பிச்சுக்க அந்த செயல் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நீங்க யாரும் கவலைப்படுறதுக்கே இல்லை. நம்ம தான் முடிவு செய்வோம் எல்லாத்தையும். அது நல்லா புரிஞ்சுக்கங்க. 2026 நம்ம கட்சி தான் எல்லாத்தையும் முடிவு செய்யும். மேற்கொண்டு இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலை அதனுடைய போக்கை தீர்மானிக்கிற அதே சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சி விளங்கும். நான் விடைபெறேன். அவரு நம்முடைய தம்பிகள் கை தட்டுறதாலேயோ விசில் அடிக்கிறதால ஒன்னும் நடக்க போறதில்லை. உங்களை எல்லாம் நம்பித்தான் நானும் பேசுறேன், நம்முடைய தலைவரும் இருக்கார். ஐயாவுக்கு எல்லாமே தெரியுங்க, எல்லாமே தெரியும். தன் மகன் என்பதால அவர் இவருக்கெல்லாம் எந்த சலுகையும் எப்பயும் கொடுத்தது கிடையாது. யாரோ அவரை பேச வைக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. மிக உயர்ந்த ஒரு ஒப்பற்ற தலைவனுடைய புதல்வர், அவரை விடவும் அடுத்த கட்டத்துக்கு போவார். நமக்கெல்லாம் எப்படி அதிமுகவுக்கு திமுகவுக்கு பெரியார் அண்ணா வழிகாட்டியா இருக்காங்களோ, நம்முடைய வழிகாட்டி ஐயா தான். அவரை வச்சுதான் நம்முடைய அரசியல். அதை யாரும் மறுக்கவே முடியாது. சரிங்களா? மகிழ்ச்சி. விடைபெறேன். நன்றி, வணக்கம். அடுத்து